பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவும் நிலையில் பஞ்சாபில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. பஞ்சாபில் பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பொது இடங்களில் ஒன்று கூட தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பஞ்சாபுடன் தொடர்ந்து எல்லையிலே ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருந்து வருகின்றது. பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் பகுதியிலே அதன் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து பொதுமக்களும் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டு காவல்துறையினர் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பஞ்சாபில் பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பொது இடங்களில் ஒன்று கூடுவதற்கு தடையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பஞ்சாப் மாநிலம். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான அந்த முல்தான், லகூர் போன்ற நகரங்களையும் ஒட்டி அமைந்திருப்பதன் காரணமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலத்தை தற்பொழுது மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லைப்புற கிராமங்களில் இருப்பவர்களை பஞ்சாபிலிருந்து தொடர்ந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒருவேளை போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இரண்டு பக்கமும் தாக்குதல் இருக்கும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்களை நாம் தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதன் காரணமாக இந்திய எல்லைக்குள்ளும் தாக்கம் தென்பட்டு விடக்கூடாது. எரிகுண்டுகள் பயன்படுத்தும் பொழுது அதை வெடிக்கக்கூடிய இடத்தில் மட்டுமல்லாமல் அதன் சுற்று வட்டாரத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பஞ்சாபை பொறுத்தவரை நாம் முல்தான் உள்ளிட்ட நகரங்களையோ அல்லது லாகூர் போன்ற நகரங்களையோ குறிவைக்கும் பொழுது அங்கு ஏதேனும் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதனுடைய தாக்கம் நம்முடைய எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கூட எதிரொலிக்க கூடும் என்பதன் காரணமாகவும் ராணுவ ரீதியாக ஒரு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் எல்லையில் இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக உள்பகுதிக்கு கொண்டு வந்து விட வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நகரங்களுமே நம்முடைய எல்லையை ஒட்டி இருக்கின்றன. அது இஸ்லாமாபாத்தாக இருந்தாலும் சரி, கராச்சியாக இருந்தாலும் சரி, லகூராக இருந்தாலும் சரி, முல்தானாக இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லையை ஒட்டி இருக்கின்றன. ஒருவேளை அந்த நகரங்களில் போர் மூண்டால் அந்த நகரங்களை நாம் இலக்கு வைக்கும் பொழுது அங்கு நாம் செய்யக்கூடிய சில ராணுவ நடவடிக்கைகள் எந்த வகையிலும் நம்முடைய நாட்டு எல்லைக்குள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனவே நம்முடைய நிலவியல் எல்லைகள் பஞ்சாப் உள்ளிட்ட நகரங்கள் அந்த பாகிஸ்தானின் நகரங்களை ஒட்டி அமைந்திருப்பதன் காரணமாக எல்லையோர மக்களை தொடர்ந்து உள்பகுதிக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு பதற்றமான சூழல் பஞ்சாபில் இருந்தாலும் கூட முழு அளவில் கட்டுப்பாட்டுடன் தற்பொழுது ராணுவமும் உள்ளூர் காவல்துறையும் இணைந்து நடவடிக்கையை எடுத்து வருகின்றார்கள். பஞ்சாபினுடைய எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய கிராம மக்களை தொடர்ந்து வெளியேற்றுவதற்கு இந்த இரண்டு முக்கிய காரணங்கள் முதன்மையானதாக இருக்கின்றன. ஒன்று, பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அதுவும் பாகிஸ்தானை பொறுத்தவரை தற்பொழுது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் ஒரு சில வீடுகளுடைய காணொலிகளை நாம் தொடர்ந்து காட்சிப்படுத்தி இருந்தோம். அதில் பார்த்தால் தெரியும், கதவு, மேல் பகுதி, ஓடுகள் என்று எதையுமே விட்டு வைக்காமல் மொத்தமாக கண்மூடித்தனமாக பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். எனவே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்க தொடங்கினால் முதலில் இலக்காக கூடிய பகுதியாக நம்முடைய பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள் இருக்கும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கிராம மக்களை நாம் பஞ்சாபினுடைய மத்திய பகுதிக்கு, இந்தியாவினுடைய உட்பகுதிக்கு அழைத்து வரக்கூடிய பணிகளை நம்முடைய ராணுவம் மேற்கொண்டிருக்கின்றது. மற்றொரு காரணம், நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அந்த முக்கியமான நகரங்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பாகிஸ்தானின் நகரங்களில் எல்லாம் நாம் ஏதேனும் ஒரு எரிகுண்டுகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதன் தாக்கம் நம்முடைய எல்லைக்கும் தென்பட்டு விடக்கூடாது. ஒருவேளை அப்படி தாக்கம் தென்பட்டால் நம்முடைய மக்களுக்கு அதன் காரணமாக எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கான இரண்டு ராஜ்ஜிய நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை காரணங்களை பின்பற்றி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.